தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, விஜய் வந்தா எல்லாம் மாறிடும், விஜய் வந்தா எல்லாம் மாறிடும். உண்மையிலே 3 மாசத்துல எல்லாமே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. 50 ரூபா இருந்த அரிசி விலை 75 ரூபாயா மாறிடுச்சு. 120 ரூபா இருந்த பருப்பு விலை 180 ரூபாயா மாறிடுச்சு. 140 ரூபா இருந்த எண்ணெய் விலை 200 ரூபாயா மாறிடுச்சு. இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்ப வேற விதமா மாறிடுச்சு. 500 ரூபாய் கட்டின கரண்ட் பில் 5000 மாறிடுச்சு. 5000 கட்டின சொத்து வரி 50000 மாறிடுச்சு. இன்னும் வேற என்ன மாற்றம் வேணும்? மாற்றம் விரும்பிய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு அரிசி விலை 30 ரூபா 35 ரூபா இருந்துச்சு. அவங்க ஆட்சி விட்டு போகும்போது 55 ரூபா இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 ரூபா ஏறி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு தாவேக ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 90 நாள்ல ஒரு அரிசிக்கு 25 ரூபா ஏறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் 5 ரூபா 4 ரூபா 3 ரூபான்னு கிலோவுக்கு ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரிசி 75 ரூபா வித்தா ஏழை பாலைகள், கூலி வேலைக்கு போறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்கறவங்களாம் என்ன பண்ணுவான்? பசி எடுத்தா வயிற்றுல ஈரத்துணியை நினைச்சு நல்லா டைட்டா கட்டிக்கிட்டு தான் படுக்கணும். ஏன்னா அவங்களால 75 ரூபா 80 ரூபா கொடுத்தலாம் அரிசி வாங்கி சாப்பிட முடியாது. கண்டிப்பா இவங்க ஆட்சியை விட்டு போக முன்னாடி இந்த பொருட்கள் வெல்லாம் இன்னும் தாறுமாறா ஆயிரக்கணக்கில் ஏறிடும். 1 கிலோ அரிசி 200 ரூபா 250 ரூபாய் கூட வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று வரைக்கும் மக்கள் புலம்புன ஒரே வார்த்தை, என் வீட்டுக்கு மின்சார கட்டணம் அதிகமா வந்துருச்சு, 500 ரூபாய் கட்டினா இன்னைக்கு 5000 ரூபா வருது, நான் வீட்டு வாடகை 4000 தான் கொடுக்க, எனக்கு 12000 கரண்ட் பில் வந்திருக்கு, எனக்கு 1.5 லட்சம் கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு பல பேருடைய புலம்பலை நம்ம பார்த்தோம். இதுக்கு மின்சார வாரியத்துல இருந்து கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1,57,000 கார்டுக்கு தான் அதிகமா வந்திருக்கு, அதை நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பல பேர் எங்க ஆட்சி பிடிக்காம பல பேர் தப்பு தப்பா போடுறாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் மக்கள்லாம் குறை சொல்லலை அப்படின்ற மாதிரியும் ஒரு உருட்டினாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, சொத்து வரி பல மடங்கு ஏறிடுச்சு. இந்த திமுக இன்னைக்கு தோத்ததுக்கு காரணமே அவங்க வந்த உடனே சொத்து வரியை பல மடங்கு ஏத்துறதுனாலதான். ஏன்னா எடப்பாடியார் ஆட்சியில பாத்தீங்கன்னா 5000 இருந்த சொத்து வரியை இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா 25,000 30,000 அப்படின்னு ஏத்திட்டாங்க. ஆனா அவங்க ஏற்றது பத்தாது அப்படின்னு தாவேக ஆட்சி அமைச்ச உடனே இன்னைக்கு அதுல இருந்து 10 மடங்கு அதிகமா ஏத்திருக்காங்க. இது கூட வருத்தம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீடு வச்சிருக்கோம் தான் இதை வருத்தப்படுவான். ஆனா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத ஏழை பாலிகள் என்ன பண்ணுவாங்க? வயிற்றுக்கு வயிறார சாப்பிட முடியலையே, பொருள் எல்லாம் ஏறி போச்சு, என்ன பண்றது? முதல்ல நீங்க அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா என் வீட்டுல ஒரு 5000 ரூபாய் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நான் போய் மின்சார வாரியத்துல போய் பார்த்து, ஐயா அந்த மாதிரி கரண்ட் பில் போன மாசம் 2000 தான் கட்டினேன், இந்த மாசம் ஒரு 7000 வந்திருக்கு, அதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டா, நேரம் மின்சார வாரியத்துல இருந்து வருவாங்க, மீட்டரை சுத்தும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இல்லையா மீட்டர் நல்லா தான் ஓடுது, அங்கே லைட் ஆஃப் பண்ணுங்க, ஏசி ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா கூட இல்லைங்க அப்போ ஆஃப் பண்ணா நின்றுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டுக்கதை கட்டுவாங்க. அதையும் மீறி ஐயா எனக்கு இல்லை ஐயா அவ்வளோ வராதியா அப்படின்னு சொன்னோம்னா, நான் மீட்டரை லேபுக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் பில் கட்டுங்காப்பாங்க. லேபுக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு 4 நாளில் கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. லேப் டெஸ்ட்டில் மீட்டர் ஃபால்ட்டே இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை கெட்டுங்க. ஐயா நான் கெட்ட மாட்டேங்க, நான் எப்படியா கேட்டேன், 1.5 மாசமா ஊர்ல இல்லை, என் வீட்டில் டிவி ரிப்பேரு, கூலர் ரிப்பேர், எல்லாமே ரிப்பேர்ல இருக்காங்க, கெட்ட மாட்டேயா, இதெல்லாம் யூஸ் பண்ணப்போ கூட இவ்வளோ வரலையா அப்படின்னு கேட்டா, சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கெட்டுங்க, அடுத்த வாட்டி பில்ல பார்த்துக்கலாமாங்க. அவ்வளோதான், கெட்டிட்டா உண்டியில் போட்ட பணம் தான் அது, திருப்பிலாம் நமக்கு வராது. அதை நம்ம கெட்ட வைக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதையும் மீறி நான் கெட்ட மாட்டேன், எனக்கு அதிகமாக வந்திருக்கு, நம்ம அடம் பிடிச்சோம்னா பீஸுக்கல்ல புடிங்கிட்டு போயிடும், என்ன பண்ணுவ நீ? இந்த மாதிரி அதிகாரம் பண்ணனால பயந்து போய் இன்னைக்கு பல மக்கள் கட்டிடுறாங்க. இன்னைக்கு சொத்து வரி பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கடை வேணா கட்டிருப்பான். சின்ன கடை ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடையை கட்டிட்டு மீதி 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டிருப்பான். தரைத்தளமா இருக்கட்டும், முதல் தளமா இருக்கட்டும், 2ஆம் தளமா இருக்கட்டும் கட்டிருப்பான். ஆனா அவங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கு எடுத்துட்டு மொத்தமா கீழே ஒரு கடை இருந்தாலும் மீதி 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருந்தாலும் அவங்க கணக்கிடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே ஒரு கடை இருக்குல்ல அப்ப மொத்தமா கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி வரியை போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பல பேர் ஏமாந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் தான் கடை, மீதி 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு, அப்போ ரெசிடென்ஸ் அண்ட் கமர்ஷியல் சேர்த்தெல்லாம் போட மாட்டாங்க. இதை நம்ம ஆளுங்க கேட்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் உள்ள இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்கள்கிட்ட மக்கள் மாற்றம் விரும்புனாங்க, அவங்களை ஏமாத்தாதீங்க. ஏதாவது ஒரு குறைகள் சொன்னாங்கன்னா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ற மாதிரி, மக்களுக்கு தெளிவான பதில சொல்ற மாதிரி நல்ல அதிகாரிகளை நியமனம் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு பல இடங்கள்ல ஒரு நல்ல பேர் இருக்கு, அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்குறது இல்லை, எங்க போனாலும் ஃப்ரீயா வேலை முடிஞ்சிருது, நான் இறப்பு சான்றிதழ் ஃப்ரீயா வாங்கிட்டேன், பிறப்பு சான்றிதழ் ஃப்ரீயா வாங்கிட்டேன், அப்படி இப்படின்னு லைசன்ஸ் ஃப்ரீயா ரெனியூவல் பண்ணிட்டேன் அப்படின்னு பல விதமான நல்ல பேரும் வருது. ஆனா நம்ம அதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தோம்னா எவ்வளவு கொடுப்போம்? பிறப்பு சான்றுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்போம், இறப்பு சான்றுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்போம். அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 10,000 50,000 20,000 மொத்தமா பிடுங்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? இன்னைக்கு பல பேரு 3 மாசத்துல எதுக்கு இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தோம்
அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திமுக நல்லவங்க, அதிமுக நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏதாவது கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா? அவங்க பண்ணனாலதான் எங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்ன்றதுக்காக நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்க அவங்க பண்ணலையா, அப்ப நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுல எந்த வகை நியாயம் இருக்கு? அது 2 நாளைக்கு முன்னாடி இந்த மரிய வில்சன் சட்டசபையில பேசினாலாம் பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்கு. அவர் என்னமோ ஒரு ரவுடிஷம் மாதிரி சட்டசபையில் எழுந்து பேசுறாரு. இந்த மாதிரிலாம் நாங்க ஒரு அமைச்சரை நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா தலைமை மட்டும் ஒழுங்கா இருந்துட்டா பத்தாது. சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் சரியா வேலை செஞ்சாதான் மக்களை நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்க முடியும். இல்ல தலைவர் இறங்குறாரு, போறாரு, மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு, மற்றபடி மக்களை கவனிச்சுக்கிறது இல்லை அப்படின்னா இன்னும் விலைவாசி பன்மடங்கு உயரும். மக்களுடைய எதிர்ப்பை நீங்க அதிகமா சம்பாதிச்சுப்பீங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு அந்த ரீ எலெக்ஷன் வருது இல்ல, திருச்சி பெரம்பூர் அப்படிலாம், அங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புல இருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். இது உங்க மேல உள்ள எதிர்ப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செயல்பாடுகள் மேல மக்கள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஆனா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சில சமூகங்களுக்கு சார்ந்த செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. சொத்து வச்சிருக்கோம் எல்லாம் வரி கட்டி தான் ஆகணும், அது இல்லைன்னு கிடையாது. ஆனா சொத்து இருக்கிற வருமானத்தை தாண்டி வரி கட்ட சொல்லும் போதுதான் பல பேருக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது. இன்னைக்கு ஒரு மெயின் ரோட்ல ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்தா ஒரு வரி, சந்துக்குள்ள இருந்தா ஒரு வரி, பொந்துக்குள்ள இருந்தா ஒரு வரி, ஆனா கீழே மேல 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 இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரின்னு கணக்கு இருக்கு. ஆனா நீங்க கணக்கிடும் பொழுது இன்னைக்கு சொல்றாங்க நாங்க வந்து புதுசா யாருக்கும் வரி ஏத்தல, நாங்க ஏத்துனது எல்லாமே முதல் மாடி வரைக்கும் வரி கட்டிட்டு 2ஆவது மாடி, 3ஆவது மாடி, 4ஆவது மாடி இதெல்லாம் கேட்டுட்டு வரி ஏய்ப்பு பண்ணவங்களுக்கு தான் நாங்க வரி ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட 60 வருஷம் திராவிட ஆட்சிகள்ல எவ்வளவு பெரிய ஏய்ப்பு பண்ணிருக்காங்க, வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. அவங்களை பூரா பிடிச்சா அவங்களோட பணத்தை பிடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா ஏற்கனவே கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஏற்றிய வரியை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்றுவதால் மக்கள் தலையில மிகப்பெரிய ஒரு பாரத்தை தூக்கி நீங்க வைக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு, அதுக்கு 500 நாங்க வரி கட்டிட்டு இருக்கோம், அது எந்த வருமானமும் கிடையாது. அதுக்கு போய் நீங்க 10,000 வரி கட்டினீங்கன்னா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? சாதாரணமா சொத்து வரி, குடிநீர் வரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஏறும். சொத்து வரி மட்டும் ஏறாது, குடிநீர் வரியும் இந்த சொத்து வரி எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு குடிநீர் வரியும் ஏறும். மக்கள் சொல்லுவதை கவனத்தில் கொண்டு மக்களுக்கு நாமும் பட்டநாமம் சாத்தாம அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும், ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க நாங்க மண்டாடி கேட்டுக்கிறோம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு தாவேக அரசு மேல மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க. நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, தப்பான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தோமோ, முதல்வர் வந்து நம்ம ஒரு பேசின பேச்செல்லாம் வந்து நம்ம நல்லவன் நினைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பயங்கர எதிர்ப்புல கடுப்புல இருக்காங்க. இந்த மாதிரி உண்மைகளை சொல்றவங்கள நீங்க பொய் வழக்கு போட்டலாம் கூட உள்ள தள்ளுறீங்க. பேப்பர் உள்ள போயிட்டு வெளியே வராங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த ஒரு கோணத்திலும் யாருக்கும் அடிமையாகி நாங்க உண்மையை சொல்றதை மட்டும் மறைக்கவே மாட்டோம். ஏன்னா திமுக ஆட்சியில பல குறைகளை சுட்டி காட்டிருக்கோம், அதிமுக ஆட்சியில பல குறைகளை சுட்டி காட்டிருக்கோம். அப்படின்றப்போ ஓட்டு போடுற உரிமை இருக்கிற எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிற உரிமையும் எங்களுக்கு இருக்கு. அதனால இது தண்டனையோ தவறோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்களோ அதே மாதிரி குறைகளையும் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். காஞ்ச மரத்துல கல்லடி போடும் அப்படிம்பாங்க. நான் என்னை வந்து நான் குறையே சொல்லக்கூடாது, 100% என்னை வந்து வாழ்த்திக்கிட்டு பாராட்டுறவனை மட்டும் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா அது தவறு. குறைகளை சுட்டி காட்டுபவர்களை கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்கணும். அன்னைக்கு பல பேர் கழுவி ஊத்துறாங்க, என் வாயில வரக்கூடாத சொல்லக்கூடாத வார்த்தைலாம் கழுவி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க உங்களுடைய செயல்பாடுகள். அதனால ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட மீண்டும் உங்களை சந்திக்கும் என்று விடைபெறுகிறேன்.